வணக்கம் சார். பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து கிண்டுறாங்களே, அதை பத்தி அது ஏதாவது பாதிப்படையுமா விஜய்க்கு? நம்ம சார், பர்சனல் விஷயத்த கிண்டுறவங்க வந்துட்டு டிசம்பர்லயே கிண்டிட்டாங்க. ஆனா இப்பதான் வந்துட்டு அதோட குக்கிங் வெளியில வந்திருக்கு. தேர்தலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னா இது யாரோட வேலையா இருக்கும் நீங்களே யோசிச்சுங்க. இத வந்துட்டு பெருசுப்படுத்துறவங்க ஒன்னும் பெரிய யோக்கியம் கிடையாது. அவங்க அப்பா எத்தனை ஒய்ஃப் வச்சிருந்தாங்க, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க பையன் எப்பேற்பட்டவங்க, அவங்க பேரன் எப்பேற்பட்டவங்க முதற்கொண்டு நாங்க சோசியல் மீடியால பாத்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் பேசுற அளவுக்கு தகுதி அவங்களுக்கு கிடையாது சார். அவர் வந்து பர்சனல் விஷயம் வந்து அவர் பர்சனலா பாத்துக்கிட்டோம். களத்துக்கு நமக்காக நம்மளை நம்பி வந்திருக்காரு. நம்மளை நம்பி வந்தவரு, அவரை நாங்க அவருக்காக நிப்போம், கண்டிப்பா நிப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம். இதுதான் சார் முடிவு. கண்டிப்பா வந்து 40% அதிகம் தான் இருக்கு. ஒரே ஒரு சவால் விடுறேன் சார், எந்த ஒரு ஃப்ராடுத்தனமும் இல்லாம, எந்த ஒரு ஊழலும் இல்லாம, எந்த ஒரு மாஃபிங்கும் இல்லாம திமுக ஜெயிச்சிருச்சுன்னா நாங்க வந்துட்டு ஏத்துக்கிறோம். ஆனா கண்டிப்பா வந்துட்டு அந்த மிஷினோட அந்த ஏமாற்று முறைகள் எதுவும் இல்லாம ஜெயிச்சிச்சுன்னா அவங்களுக்கு பில் இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம ஜெயிச்சாதான் அது உண்மையான ஜெயிப்பு. அவங்களோட ஆளுங்கட்சி பவரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அது ஜெயிக்கிறதே இல்லை சார். இந்த கூட்டத்தை பார்த்தே அவங்க ரூம் போட்டு அழுவணும். இது வந்து வெறும் கோழி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் கூட்டின கூட்டம் இல்ல சார். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க சொந்த இது செலவுலதான் இங்க வந்திருக்கோம். சோ இவ்வளவு கூட்டத்தை பார்த்து கூட வந்துட்டு அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட இது ஏமாற்றம். நாங்க தஞ்சாவூர், இங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்துல 2 கிலோமீட்டர் தள்ளிதான் எங்க வீடு. தஞ்சாவூர்ல நாங்க பாக்குறவங்க, கேக்குறவங்க, பேசுறவங்க எல்லாருமே விசில் சின்னத்துக்கு தான் ஆதரவளிக்கிறாங்க. எங்களோட 100% 1000% எங்களோட வாக்களிப்பு வந்து விசில் சின்னத்துக்கு தான் சார். தளபதி ஸ்பீச் எப்போதுமே மாஸ் தான் சார். தஞ்சாவூருக்கு என்ன தேவையோ அதை பத்தின இதெல்லாம் சொன்னாரு. அவர் என்னென்ன ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்ய போறேன்னு சொன்னாரு. அவர் வந்தாலே எல்லாம் செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். கூட்டணி இல்லாம களம் காண்றீங்க, வெற்றி கிட்டுமா? கண்டிப்பா நிச்சயமா வெற்றி கிட்டும் சார். நம்பிக்கையோட இருங்க, வெற்றி நமதே. கண்டிப்பா 1000% எங்களோட ஓட்டு வந்துட்டு விசிலுக்கு தான். நாங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். நன்றி சார். மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க சார். நீங்களும் தேங்க்யூ சார். தஞ்சாவூர் மீட்டிங் வந்திருக்கீங்க, தளபதி ஸ்பீச் எந்த அளவுக்கு இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. தளபதி ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. எப்போதுமே அவர் நல்லா பேசுவாரு. நாங்க டிவில தான் பார்ப்போம். அவர் உண்மையதான் பேசுவாரு. இன்ன வரைக்கும் நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. நான் வந்து 1998 இருந்து அவரோட ரசிகை, ரொம்ப தீவிர ரசிகை. அவரை பார்க்க வேண்டிதான் நான் மெயினா வந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். அவரை பார்த்தோன்னே எனக்கு கண்ணு தண்ணி வந்துட்டு நான் அழுதுட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசினாரு. எங்களுக்கு டிவிக்கே தான். இன்றைக்கே நீங்க பாத்துருக்கலாம் எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கிரௌடுன்னு பாத்துருக்கலாம். நீங்களே தஞ்சாவூர்ல இருந்து என் போட்டோன்னு சொல்றவங்கள நாங்க வந்து அழிச்சு காட்டுவோம். மாற்றம் கண்டிப்பா வரும் சார். கண்டிப்பா மாற்றம் வரும். பெண்கள் பாதுகாப்பு வந்து முக்கியம் தேவை சார். அது வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப அதிக யாரும் நடந்து போக முடியல, சாதாரணமா கூட சின்ன பிள்ளைங்க கூட போக முடியல. அது மாதிரி நாடு ஆயிடுச்சு. இப்ப வந்து திமுக ஆட்சியும் சரி, திமுக ஆட்சியும் சரி சரியில்லை. பெண்கள் வந்து தனியா நடமாட முடியாது. இனிமேல் வந்து அண்ணன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க தனியாவே போகலாம். எந்த பயமும் கிடையாது. கண்டிப்பா அண்ணன் தான் வருவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்கதான் வரணும். அண்ணன் வந்து கூட்டணி இல்லாம இருக்கதான் நல்லது. கூட்டணி இல்லாம இருந்தாலும் கெட்டா இருக்கும். கூட்டணி இல்லாம இருந்து ஆனா முன்னாதான் கெட்டு அதிகம். பாருங்க அண்ணனுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. நாங்க வந்து தஞ்சாவூர் புதுப்பட்டினம் ஒன்றியத்துல வந்திருக்கோம். தனிச்சு நிக்கிறோம். நாங்க தனியா நின்னாலே நல்லபடியா ஜெயிப்போங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை. நிச்சயமா ஜெயிப்போம். எந்த மாதிரியான மாற்றம் இல்ல, எங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னா, இப்போ தளபதி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு இருக்கும், பாதுகாப்புல இருக்கும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதுல எல்லாம் மாறி பெண்களுக்கு பாதுகாப்பு. போதை பழக்க வழக்கம், அந்த போதை பழக்கம் அதிகமா இருக்கு, கஞ்சா பழக்கம் இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு. இதுல இருந்து எங்களுக்கு நிச்சயமா இந்த விஷயங்கள் இங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு. அது நிச்சயமா சரியாகவும் நம்புறோம்.
இல்ல தனியா களம் கண்டா கண்டிப்பா ஜெயிக்கும். நம்பிக்கை இருக்கு எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. எங்க தளபதிக்குமே மக்களோட தான் கூட்டணி. தஞ்சாவூர்ல 100% கண்டிப்பா எங்களுக்கு தளபதி மேல உள்ள நம்பிக்கை, எங்க தளபதிக்கு எங்க எல்லாரும் மேல உள்ள நம்பிக்கை இது 100% 1000% இருக்கு. ஆனா கண்டிப்பா ஜெயிப்போம். தேங்க்யூ. தளபதி எங்களுக்காக வந்திருக்காரு, எங்க மக்களுக்காக வந்திருக்காரு, நல்லது செய்யறதுக்காக எல்லாருமே எங்க தளபதி நாங்களும் வந்திருக்கோம். எங்களுக்கு களப்பணி எங்க தளபதி சொல்லுக்காக நாங்க எல்லாமே வழி நடத்தி இது வரைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆம்புலன்ஸ் ஃப்ரீயா இலவச ஆம்புலன்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். மதிய வேலை சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கொடுத்தது இல்ல. சீமான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, தளபதி என்ன செஞ்சிட்டாருன்னு இவரே கேட்கிறாரு. நம்ம தளபதி என்ன செஞ்சிட்டாரு, நீ என்ன முதல்ல செஞ்ச? சீமானை பத்தி நான் கேட்கிறேன், நீ என்ன முதல்ல செஞ்ச? இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்க? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கியா? நம்ம ஒருத்தவங்களோட குற்றச்சாட்டு அவங்களுக்கு மேல வைக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுதியானவங்களா பார்த்துக்கணும். மக்கள் நம்ம தகுதியா, நம்ம அவங்க போய் கேள்வி கேட்கிறோமோ அவங்களுக்கு தகுதியானவங்களான முதல்ல கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட இதை கேட்கணும், அந்த கேள்வியை கேட்கணும். இது வரைக்கும் அது மாதிரி கேட்டதே கிடையாது. எப்பவுமே எங்க தளபதி மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் ஓட்டுக்காக காசு கொடுத்து ஓட்டை வாங்கிக்கிறாங்க. இனிமே தமிழ்நாட்டு மக்கள் முழிச்சிருச்சு. இனிமே கண்டிப்பா 2026ல எங்க தளபதி தான் என்னைக்குமே கண்டிப்பா மாற்றம். எங்க தளபதி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எந்த ஒரு மக்களுக்கு, இளைஞர் மக்களுக்கும் சரி, ஃபாரின்ல எல்லாம் இது வரைக்குமே வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல யாராச்சும் அது மாதிரி இருக்காங்களா? காசு இருக்கிறவன் இன்னைக்கு அரசியல்வாதியில கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் யாருமே அரசியல் நடத்தாத ஆளுங்களே இல்ல. ஏன்னா அரசியல் தான், திமுக தான் தீய சக்தி.